சூரிய கிரகணத்துக்கும் விலங்குகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 2017 அமெரிக்காவில் சூரிய கிரகணம் அப்போ விலங்குகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. சூரிய கிரகணம் ஆரம்பித்த சில வினாடிகள்லே ஜிராஃபிஸ் எப்போதுமே சாந்தமான உயிரினம். ஆனால் அந்த கிரகணம் ஆரம்பித்த உடனே அந்த ஜிராஃபிஸ்லாம் மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. கேலபேகோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆமை, அந்த ஆமை அதுவரையும் செவனேன்னு இருந்துட்டு சூரிய கிரகணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன சேர ஆரம்பிச்சது. கிப்பான்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான குரங்கினம் எப்போதும் தான் கொடுக்குற ஒலி சத்தத்தை விட வித்தியாசமான முறையில் ஒலி எழுப்புனுச்சு. அதோடு அங்கே இருந்த கொரில்லா கூட்டங்களும் அதுவரையும் விளையாடிட்டு இருந்தது கிரகணம் ஆரம்பித்த உடனே சீக்கிரமாக ஓடி போய் தங்களோட குகையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் நடந்தப்போ அங்கே இருந்த பொதுமக்கள் தங்களோட செல்ஃபோன்லேயும் கேமராக்கள்லையும் இந்த விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சு விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக விலங்குகள் நடந்துக்குது, சூரிய கிரகணத்துக்கும் விலங்குகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி. விஞ்ஞானிகளும் எவ்வளோ யோசித்து தலையை பிச்சுக்கிட்டு என்ன காரணமாக இருக்கும், ஒருவேளை சூரிய கிரகணம் ஏற்பட்டாலே கொஞ்ச நேரம் இருட்டாகுமே, ஒருவேளை விலங்குகளுக்கு திடீர்னு இருட்டாயிட்டதால மனநிலை குழப்பம் அடைஞ்சிருக்குமா, என்ன காரணம்னு சொல்லி யோசித்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க இந்த பர்டிகுலர் ஜூவோட ஃபுட்டேஜை மட்டும் ஆராய்ச்சி பண்ணாமல் சுற்றி இருக்கிற ஜூக்களில் இருக்கிற வீடியோஸையும் வாங்கி பார்த்தாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. சூரிய கிரகணம் ஏற்பட்டதுனால மட்டும் அந்த விலங்குகள் அப்படி ரியாக்ட் பண்ணலை. முக்கிய காரணமே அங்கே இருந்த மனிதர்கள் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் விலங்குகள்லாம் சூரிய கிரகணம் ஏற்பட்டவ ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. ஆனால் இந்த மனிதர்கள் தான் அந்த சூரிய கிரகணத்தை ரெக்கார்ட் பண்ணுறங்கிற பேரில் கத்தி கூச்சலிட்டு ஆரவாரமிட்டதில் அந்த விலங்குகள்லாம் ஏதோ ஆபத்து வந்துட்டுன்னு நினச்சி அப்போ தான் அதுங்க ரொம்ப ஆங்ஸைட்டிலையும் ஸ்ட்ரெஸ்லையும் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்குங்கிறத லேட்டராக தான் கண்டுபிடிச்சாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த இடத்தோட ஃபுட்டேஜஸ் மட்டும் பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல உள்ள ஜூவில் உள்ள விலங்குகள் மட்டும்தான் அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. மற்ற ஜூக்கள்லாம் இந்த மாதிரி எந்த விலங்குமே அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு எந்த சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் அதுங்க அதை பற்றி கவலையே படுறதில்ல. 6 அறிவு உள்ள மிருகங்கள் சத்தம் போட்டதுனால 5 அறிவு மிருகங்கள் பயந்துருக்கு, வேறு எந்த விஷயமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.